பொய் செய்தியை பரப்பிய திமுக செருப்படி பதில் கொடுத்த சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோங்க. நிகழ்வு என்ன அப்படிங்கிறது நியூஸ் சேனல் பார்த்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தேவையே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்தை இப்போ அவங்க பதிவு பண்ணுறாங்க அப்படின்னும்போது வேறு ஏதோ ஒரு வேலையை மறைமுகமாக அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு உறுதியான ஒரு தகவலாக தெரிய வருகிறது. காரணம் என்னென்னா, திராவிடத்தின் வேலையே அதுதான் அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்க அப்படி ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருப்பாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்ததாக சன் நியூஸ் ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய ஞானசேகரன் அவர்கள் பதிவு செய்து விட்ருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை வெளியிட்ட உடனே அனைத்து ஊடகங்களும் பட்டுன்னு எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க அண்ணன் சீமான் அவர்களை பற்றி இந்த மாதிரியான விடயங்களை. ஆனால் நமக்கு ஒரே ஒரு கேள்வி தான், இந்த தகவல் உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? அந்த தகவல் உண்மை அப்படின்னா பதிவு பண்ணலாமே. நீங்கள் பிஜேபி சம்பந்தமான விஷயத்தில் சீமான் அவர்களை இணைத்து பேசணும், சீமான் அவர்களை எப்படியாவது சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் இதற்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சந்தித்தேன் என்றால் சந்தித்தேன்னு சொல்ல போகிறேன், எனக்கு ஒரு பயமும் கிடையாது அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவாக போட்டு உடைச்சிருந்தார். அதே மாதிரி நீங்கள் ரஜினியை சந்தித்தது குறித்து பேசும்போது அவர் என்ன பிஜேபியா? ரஜினிகாந்த் அவர்களை ஒரு அன்பின் நிமித்தமாக நார்மல் நாங்கள் எப்பவும் போல் சந்திக்கணும்னு எதிர்பார்த்தோம். அதற்கான நேரம் சூழல் வரும்போது போய் சந்தித்தோம், அவ்வளோதான். நான் அவருடைய திரைப்படங்களை பற்றி பேசினேன், அதே மாதிரி முடிஞ்சுது. சந்தித்ததை நான் சந்தித்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இவங்களை சந்தித்தாலும் அப்படி தான் சொல்ல போகிறேன். இன்னும் என்கிட்ட கச்சத்தீவு பிரச்சனையை ஏதாவது பேச போகிறாங்களா, அடுத்த கட்ட நகர்வு ஏதாவது சொல்ல போகிறாங்களா, என்ன ஒன்றும் இல்லை. ஆனாலும் சீமான் அவர்களை பிஜேபியோடு இணைத்து பேசுவது அப்படிங்கிறது இப்போ வரப்போகிற அரசியலுக்கு ஏதாவது ஒரு வகையில் சீமான் அவர்களை வீழ்த்துவதற்காகவே இந்த வேலையை சன் நியூஸ் ஊடகமும் அதே நேரத்தில் கூடவே சேர்ந்து இந்த திமுக ஊப்பிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது மட்டும் இதன் மூலம் தெளிவாகிறது. ஆதாரமே இல்லாமல் பொய் பரப்பும் இந்த திமுகவை நம்பக்கூடிய அந்த மக்களை நினைத்தால்தான் பாவமாக இருக்கிறது.